வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பியாத்து பாட்டி எப்படி மணிப்புட்டு செய்கிறாங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துருக்காங்க. அது கூடவே சூடு பண்ண தண்ணியையும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்காங்க. இதோட கன்சிஸ்டன்ட் வந்து இடியாப்ப மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பசங்க வச்சுருக்கிற இடியாப்ப மாவை குழலில் போடுறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சில்லு வந்து பெரிய ஹோல் உள்ள சில்லும் கிடையாது, சின்ன ஹோல் உள்ள சில்லும் கிடையாது, மீடியமான சைஸில் உள்ள சில்லு. அதாவது நம்ம முறுக்கு சில்லும் கிடையாது, இடியாப்ப சில்லும் கிடையாது, அது ரெண்டு சைஸுக்கும் நடுவில் உள்ள சில்லு. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையும் புளிஞ்செடுக்காங்க. இதில் எதுக்கு அரிசி மாவு போடுறாங்கன்னா நம்ம புளியறது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். ஊடையில் அரிசி மாவு தூவி நம்ம புளிஞ்சு எடுத்துக்கணும். இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிறாங்க. இப்போ புட்டு மேக்கரில் கொஞ்சம் வாட்டரையும் ஹீட் பண்ண வச்சுருக்காங்க. கூடவே தேங்காவையும் துருவி வைக்காங்க. இப்போ புட்டு குழலில் துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் புளிஞ்சி வச்சுருக்கிற இடியாப்ப மாவையும் எடுத்து புட்டு குழலில் போடுறாங்க. இப்போ நம்ம புட்டு குழலை புட்டு மேக்கரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணிப்புட்டு ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு மணிப்புட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்த பியாத்து பாட்டிக்காக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.